இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் ஓட்ஸ் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு ஒரு நல்ல முடிவு எடுத்திருக்கேன். இந்த ஓட்ஸு, க்ரீன் டீலாம் எனக்கு மாமியார் நாத்தனார் மாதிரிங்க. அதுக்கும் பிடிக்காது, எனக்கும் இருந்தாலும் இந்த சமூகம் ஏதோ ஒரு ஒரு சொல்லுதில்ல, சரி ஓகே ட்ரை பண்ணி தான் பார்ப்போமேன்னு சொல்லிட்டு இந்த வேர்ட்ஸுக்கு நான் வாழ்க்கை கொடுத்துட்ருக்கேன். அண்ட் இன்றைக்கி ஒரு கொஸ்டின் உங்கள்கிட்ட ரொம்ப நாளாக கேட்கணுன்ட்டு. முதலெல்லாம் அவ்வளோ நோயெல்லாம் இருக்காது, ஆனால் இப்போ நிறைய நோய்கள் என்னென்னமோ வந்துருச்சு, எக்கச்சக்கமான நோய்கள். அதுக்கேற்ற மாதிரி ஹாஸ்பிட்டலும் வந்துருச்சு. எனக்கு என்னென்னா, நோய்கள் ஜாஸ்தியானதுனால ஹாஸ்பிட்டல்லாம் இவ்வளோ வந்திருக்கா, இல்லை இந்த மாத்திரைகள்லாம் ஜாஸ்தியாக வந்ததுனால நோய்கள் நிறைய வந்திருக்கா அப்படின்னுட்டு என் மூளைக்குள்ளே நிறைய கேள்வி. இந்த கேள்வி ஏன் வந்ததுன்னா, எனக்கு ஏதோ ஒரு டேப்லெட் ஏதோ ஒரு பிரச்சனைக்காக போடுறேன்னா இன்னொரு பிரச்சனை வரும். இது எனக்கு தோணிகிட்டே இருந்தது. இதனால் இது வந்திருக்கு, அதுக்காக டேப்லெட் எடுக்க போனால் இன்னொன்று வரும், ஒரு பிரச்சனைக்கு டேப்லெட் எடுக்க போனால் இன்னொரு பிரச்சனை வரும். சரி, அந்த பிரச்சனை வந்துருச்சுன்னா அதுக்கு டேப்லெட் எடுக்க போனால் இன்னொன்று வரும். அதனால தான் இந்த டவுட் இருக்குது, கேட்கணுன்னு உங்களுக்கு தோணுச்சு. எனக்கு தான் அப்படி ஃபீல் ஆகுதா, இல்லை உங்களுக்கும் அப்படி ஃபீல் ஆகுதா சொல்லுங்கள். இன்றைக்கி என்ன பண்ணிகிட்ருக்கேன்னா, கொலாப்ஸ் ஓட்ஸ், நட்ஸ், பெருச்சம்பழம், அப்புறம் பனக்கற்கண்டு, இதெல்லாம் ஏன்னா நமக்கு பிடிக்காது பாருங்கள். ப்ளஸ் அதுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டேஸ்ட் கிடைக்க கொஞ்சம் பாடியை பூஸ்ட் ஏற்றுவோமேன்ட்டு. ஓகே, பாய்.